மை சேனல். நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து லோகோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் ஈஸியாக அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் யூடியூப் பேனரும் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், என்னுடைய சேனலில் எப்படி ஈஸியாக பாருங்கள், ஈஸியான மெத்தடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். இந்த பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் என்னுடைய லோகோ. இந்த வீடியோவில் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT எங்கே இருக்குதுன்னு தெரியலைன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே கிளிக்கில் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிடும், சரிங்களா? இப்போ ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஷோ ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து சக்தி, என்னுடைய சேனலுடைய பேரை வந்து நான் போட்டிருக்கேன். சக்தி விலாக்ஸ் A23 நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சேனல் பேரை போட்டுக்கோங்க, சரிங்களா? போட்டுக்கின்னு இப்போ வந்து யூடியூப்னு டைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்னு டைப் பண்ணின்னு யூடியூப் சேனல்ன்றதை கிளிக் பண்ணிக்கின்னு லோகோ LOGE லோகோ பேனர் BANNER பேனர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோங்க. BACKGROUND பேனர் SUBன்னு போட்டுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் உங்களுடைய பார்க்கறதுக்கு, சரிங்களா? இங்கே பாருங்கள், கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் நம்மளுடைய ChatGPT வேறு லெவலில் நம்மளை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ப்ராம்ப்ட்டும் வந்துச்சு ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சைடில் காப்பி பட்டன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனரும் சினிமாட்டிக்காக பேக்ரவுண்டு இருக்குது, சரிங்களா? எப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோ பார்க்கணும் மறக்காமல். எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணி வீடியோ போடுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும், சரிங்களா? நாம் வந்து இங்கே பாருங்கள் வந்து சென்ட் பண்ணோம், அது வந்து லிமிட்டட் ஆகிடுச்சு, அதுதான் எரர்னு காட்டுது. நாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மணி இருந்துச்சுன்னா இதில் வந்து பே பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக. நான் வந்து ஜெமினியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே AI டூலெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், சரிங்களா? பாருங்கள், படத்தை உருவாக்குன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒட்டுன்னு இருக்கு, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். காப்பி பேஸ்ட் ஸ்டெப்பு தான், ஓகேவா? பாருங்கள், சென்ட் பண்ணியாச்சு. இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், சரிங்களா? டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா வீடியோலாம் பார்க்குறதுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து பிக்ஷாட்டு, இன்ஷாட்டு, பிக்சல், இன்னும் எக்கச்சக்கமான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இது வந்து ஒரே செகண்டில் நீங்கள் வந்து ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமாவே லோகோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து முழுக்க AI யூஸ் பண்ணது தான், சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பேனர் வந்து க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாமா? யூடியூப் பேனர் நீங்கள் ஒரு வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பார்ப்பீங்க. ஒன்றுத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, பேக்ரவுண்டு பேனர் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. நான் வந்து ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன், உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், மறுபடியும் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற ஸ்டெப்பு தான். இந்த 1 2ன்னு கொடுத்துருக்கேன். கீழே வந்து லோகோன்னு கொடுப்பேன், கீழே வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி ஆகாதவங்க அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜெமினியில் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஜெமினி, சேட்ஜிபிடி, இன்னும் ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் போட்டுக்கோங்க. இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமே இருக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் புது புது அப்டேட்டெல்லாம் வரும். சரிங்களா? நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, இல்லை எப்படி வீடியோ வந்து இப்போ ஃப்ரீயாக ஏஐ டூல்ஸு அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், வேறு லெவல் ஓப்பன் ஆகும்போது 1 2 3 பாருங்கள் எக்ஸ்ட்ரா போடுது. அங்கே பாருங்கள் வேறு லெவல். நம்ம ஒன்று கேட்டாவே 2 கொடுத்துருக்கு ஏஐ டூலு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அதுவும் ஹியூமன் க்ரியேட் பண்ண மாதிரி இங்கே வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ கிடைக்கும். டாட்டா பை பை, see you. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.